ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ்ல லெட்டர் பேசேஜ்ல இந்த மாதிரி லைன்ஸ் வந்தா எப்படி குயிக்கா ஸ்ட்ரோக் போடலாம்னு பார்க்கலாம். பிளஸ் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இதுக்கு பின்னாடி ஹார்ட்வேர்டு கேட்டாலும் நம்ம ஈஸியா அதுக்கான ஸ்ட்ரோக் போறதுக்கான டைம் கிடைக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆகட்டும், இன்டர் ஆகட்டும், ஹையர் ஆகட்டும் 90% ஸ்பீட்ல இந்த மாதிரி தான் லெட்டர் பேசேஜ் ஸ்டார்ட் ஆகும். வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர், வி ஹால்விங் அதிலே கட் பண்ணி எல் ஸ்ட்ரோக். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்னு டேட்டட் வரும், இல்லைன்னா ஆப்ட் வரும். ஓகேங்களா, அப்ப டேட்டட் வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல டேட்டட் டி ஹால்விங் போட்டுக்கலாம். ஓகேங்களா, டேட்டட் 2nd மே, 2nd மே, 2nd மே, 3rd மே, அந்த மாதிரி இது வேணாலும் வரும். அப்ப நம்ம என்ன வருதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, 2nd மே ஆர் 2nd இன்ஸ்டன்ட், அப்ப 2 போட்டு இன்ஸ்டன்ட்டுக்கு என். ஓகேங்களா, இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆப் வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர் ஆப்ட் வரும். ஆப்ட் வந்துச்சுன்னா வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர், ஆப்ட் வந்துச்சுன்னா ஆப்ட் ஒமிஷன் போட்டு 2nd மேனா 2nd மே, 2nd இன்ஸ்டன்ட்னா 2nd இன்ஸ்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் ஆர்டர், வி ஸ்டோக்கு ஹால்விங் அதுலயே ஆர் ஹால்விங். ஓகேங்களா, ஆர்டர் டேட்டட் வந்துச்சுன்னா நாம இந்த இடத்துல டி ஹால்விங் போட்டுக்கலாம். டேட்டட் 3rd மேனா 3rd போட்டு எம், ஆர் 3rd இன்ஸ்டன்ட்னா 3rd போட்டு இன்ஸ்டன்ட்டுக்கு என். இதுவே வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் ஆர்டர் ஆஃப் த 3rd மேனா நம்ம we are in receipt of your order ஆப்ட் நம்ம ஒமிஷன் போட்டு 3rd மே ஆர் 3rd இன்ஸ்டன்ட். நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோமா டைம் ரொம்ப சேவ் பண்ணலாம். பிளஸ் இதுக்கு பின்னாடி ஹார்ட்வேர்டு கேட்டாலும் நம்ம ஈஸியா அதுக்கான ஸ்ட்ரோக் போறதுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும்.